ஆண்டவரும் அருமை இரட்சகர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சினர்ஜி நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளாக இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் இந்த மிஷனரி பணியை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு மாபெரும் ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை அநேக மக்கள் இதோடு கூட இணைந்து செயல்படுத்தி இந்த தேசத்தில் எத்தனை கோடி மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவாக இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் மூலமாக எத்தனையோ மிஷனரிமார்கள் நார்த் இந்தியாவில் பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட நம் மத்தியில் செய்தி கொடுக்கும்படிக்கு ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய செய்தியை நாம் கேட்டு இந்த சினர்ஜி இந்தியா மிஷனில் உங்களுடைய தாக்கம் என்ன என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்திப்பார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓவர் டு ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா. இன்று 2 தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதிய கடிதத்தினின்று மிஷனரி சிந்தை, அதன் அடிப்படை அம்சங்களை பற்றி பேசுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதன் தலைப்பு தீமோத்தேயுவுக்கு பவுலடியார் எழுதிய இந்த 2ஆம் நிருபத்தின் 2ஆம் வசனம் இந்த சில 10 ஆண்டுகளாக சபையில் பேசப்படுகின்ற வெகு ஆழமான சத்தியம் நிறைந்த உண்மை வார்த்தை, நடைமுறை வார்த்தை. 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 2:1 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. சுவிசேஷம், நற்செய்தி பணி, மிஷனரி ஊழியம் என்று சொன்ன மாத்திரத்தில் நம்மளுக்கு மனதுக்கு வருவது பிரதான கட்டளை. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க்கில் 16 வாசிக்கிறோம். லூக்கா 24ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். யோவானில் 21ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பிரதான கட்டளையை பல்வேறு விதங்களில் நற்செய்தியாளர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்த கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கண்டுபிடித்த மிக முக்கியமான ஆய்வு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்பது உண்மை, சகல இனங்களுக்கும் இயேசுவை சொல்லுங்கள் என்பது உண்மை, உபதேசிங்கள் என்பது உண்மை, ஞானஸ்தானம் தாருங்கள் என்பது உண்மை, உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு சொல்லி செய்திருப்பது உண்மை. அதன் மையம் சீஷர்கள் ஆகுங்கள், சீடர்கள் ஆகுங்கள், சீடர்கள் ஆக்குங்கள். பக்த கோடிகள் அல்ல. நான் ஒன்று சொன்னா எனக்கு பின்னால இன்னொன்று சொல்லுகின்ற கிளிப்பிள்ளைகளை போல சொல்லுவது அல்ல. ஆக்கப்பூர்வமாய், அறிவு ரீதியாய், உணர்வு பூர்வமாய் ஆழமான வாழ்க்கை மாற்றத்தை ஆண்டவரின் திரு கிருபையிலே பெற்று ஆண்டவருக்கு என்னை சாட்சியாக நான் வாழும் எல்லையில நிறுத்துவது, அதுதான் சீஷத்துவம். அதை உலகமெங்கும் இருக்கிற எல்லா மனிதருக்கும், எல்லா தேசத்துவாருக்கும், எல்லா நிலையில, எல்லா எல்லைகளில் அவரவர் நிறுத்துவார்கள் என்றால் இந்த மகத்தான சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறாரே, அது நிறைவேறுகிறது என்று பொருள். அதைத்தான் தீமோத்தேயுவுக்கு உன்னுடைய தலைமையை நீ உருவாக்கும் போது செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அந்த கிருபை என்ன என்று அதை விளக்கும் போது 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ எனக்கு உடன் ஊழியராய் செய்ய வேண்டியது என்ன? சீஷனாக வளர்வது. நான் ஆண்டவருடைய அடியவனாக வளர்வது. நான்
நீ இப்போ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, அநேகர் கேட்கிறாங்க இல்லையா, சபையில், சங்கங்களில், இப்போது தொலைக்காட்சியில், யூடியூப்ல கேட்கிறாங்கல்ல, இவங்க அநேகருக்கு நீ உன்னுடைய தலைமைத்துவம் தெரியட்டும். அது சீட்சத்துவமாக ஆண்டவரை அப்பழுக்கற்ற அடியவராக பின்பற்றுவது. அது இந்த பின்பற்றுவதை போதிப்பதற்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா. நான்காவது, மற்றவர்கள் உண்மையுள்ள மனுஷர். 4 விதமானவர்கள். நான் உன்னுடைய உடன் பணியாளர் பவுல், நீ தீமோத்தேயு, நீ மற்றவரிடத்தில் ஒப்புவிப்பதற்காக போதிக்கிறாய், பிரயாசப்படுகிறாய், பயிற்றுவிக்கிறாய். அவர்கள் போதித்து இதை கேட்கிற மற்றவர்கள் 4 அடுக்காக இந்த சீஷத்துவம் சுவிசேஷத்திற்காக இயங்க வேண்டியது இருக்கிறது. பவுலடியார் இதை தம்முடைய கடைசி வார்த்தையாக சொல்லியிருக்கக்கூடும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஏன்னா 2 தீமோத்தேயு தான் அவர் எழுதிய கடைசி கடிதம் என்று கணிக்கப்படுகிறது. இந்த ஆவியை பயமும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும், 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த சீஷத்துவத்தை வளம் கொண்டு நிரப்பு. தெற்கு கொரியா தான் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்திலே மிக கடுமையான கொடூரமான பிரதேசம் சுவிசேஷத்தில். அங்கு சுவிசேஷன் ஊன்னு சொல்லிட்டாலே சிறைச்சாலை, சிறை சேதம், தலை எடுக்கப்படுகிறது, எங்கே போவீங்கன்னு தெரியாது என்று சொல்லப்படுகிறது. அங்கே சில நம்முடைய நண்பர்கள், அவருடைய தொடர்புகள் ஆண்டோடைய திரு ஊழியத்தை அந்த சூழலிலேயும் செய்து வருகிறார். அவங்களில் ஒரு சகோதரி சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன், திடுக்கிட்டு போயிட்டேன். நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி அந்த ஊருக்கு போயிருக்கோம். டியூஷன் சொல்லிக் கொடுப்பதற்காக, வாலிப பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுப்பதற்காகன்னு வாழ்கிறோம். இதுதான் செய்வோம். செய்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, இவ்வளவு ரம்யமா இருக்கீங்களே, அழகா இருக்கீங்களே, விடுதலையோடு கூட இல்லை. அங்கே இப்படி சிவக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள். அங்கே இருக்கிற ஒரு அரக்க உருவமுள்ள அரசன் என்று அவரை உள்ளூர் வாசிகள் கருதுகிறார். ஆனால் அங்கே இருக்கிற அநேகர் அவரை கடவுள் போல கும்பிடுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் இயேசுவை சொல்வதற்கு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ரம்மியமாய், விடுதலையாய், அழகாய், மெல்லிய உறவுகள் கொண்டு சிறுவர்களை, வாலிபர்களை, குடும்பங்களை நேசித்து வாழும்போது நான் அவளை பார்த்து கேட்கிறேன், பயமா இருக்காது? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்ல. அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த தேசத்தை நேசிக்கிறோம், அந்த அரசனையே நாங்கள் நேசிக்கிறோம், அந்த தேசத்து குடி மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த அன்பு எங்களுக்குள்ளாக பயத்தை புறம்பே தள்ளிட்டு. அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். இந்தியாவில் அப்படி எண்ணற்ற இனங்களில் பயந்து செத்து இருண்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இயேசுவை சொல்வதற்கான சுவிசேஷத்தை, திறனை எனக்கு ஆண்டவர் அழைப்பாக தருகிறார். தீமோத்தேயு இதை செய்து நிறைவேற்றுவதற்காக சீரிய சீஷத்துவ தலைமைக்காக ஆயத்தமாகிறார். அதற்கு ஆண்டவர் பவுல் ஒளியாய் அவருக்கு கற்றுத்தந்த ஒரு 7 தலைமைத்துவ பண்புக்கான மாதிரியை பாருங்கள். முதலாவது, நீ ஆசிரியராய் போதிக்கிறவராய். போதிக்கிறவர் என்ன செய்கிறார்? உவந்து தன்னையே தருகிறார், ஒப்புவித்து செய்கிறார். தயாள குணம். இராணுவ வீரராய் செய்கிறார். கட்டுப்பாடு இல்லை, கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள்ளாக வர வேண்டும். விவசாயி, விடாமுயற்சி. விளையாட்டு வீரர்,
எத்தனை விதமான கட்டுக்குள்ளாக அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். பணியாள், அதை செய்து நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அருளப்பட்டிருக்கு, அதை செய்து நிறைவேற்ற வேற ஒன்றுமே அவருக்கு தெரியாது. பாத்திரம், தூய்மையான பாத்திரம், தூய்மை அல்லாத பாத்திரம், தூய்மை அல்லாததுக்காக பயன்படுத்துக அவைகளில் நீ தூய்மையான பாத்திரமாக இருக்க வேண்டும். வேலைக்காரன், அந்த வேலை எனக்கு ஆண்டவர் தந்த ஒரு தியாகமான பணி என்று நம்முடைய வேலைக்காரர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை ரம்மியமாக இருக்கு. இப்படிப்பட்ட மாதிரிகளை கற்றுக் கொடுத்து அவைகளில் சீஷத்துவத்திலே உருவாக்கு. நான் சீடராகணும், பிறரை சீடராக்கணும். அதில் நான் நீ கற்றுக் கொடுக்கிறவர்கள், அவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர்கள். இந்த 4 அடுக்குகள் இல்லை. இந்தியாவில் 140க்கும் அதிகமான கோடி மனிதர்கள் இயேசுவை அறிய வேண்டியிருக்கு. ஒரு 10 கோடி விசுவாசிகள் இருப்பார்கள் என்று ஒரு கணக்கு கூறுகிறது. அந்த 10 கோடி மனிதர்கள் தங்களுடைய உறவுகளில், வியாபாரங்களில், தொடர்புகளில், பள்ளி கல்லூரிகளில், சந்தை வெளியில், சமையல் கட்டில், அவர்கள் வாழுகின்ற, சென்று வருகின்ற, உலா வருகின்ற வீதிகளில் சீரிய சீஷத்துவத்தை உடைய தலைமைத்துவத்தை கொண்டிருப்பார்கள் என்றால் சுவிசேஷம், அதன் மூலமாக ஸ்தாபிக்கப்படும் சபை வளரும், பெருகும். அந்த வளரும் சபை ஒரு காட்டு தீயை போல, காட்டுக்கு தீ வைக்கணும்னா எப்படி செய்வாங்க? அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, ஒன்றை பற்றி பிடிக்கும். அப்படி ஆங்கிலத்தில் எக்ஸ்போனென்ஷியல் growth என்று சொல்வார்கள். வெடித்து சிதறி பெருகும் வளர்ச்சி. வெடித்து சிதறி பெருகும் வளர்ச்சிக்காக இந்த தேசம் சுவிசேஷத்திற்காக, சாட்சிக்காக, அவைகளை செய்து நிறைவேற்றுகின்ற அடியவரது வாழ்க்கைக்காக, சீஷத்துவ வாழ்க்கைக்காக. உதாரணத்திற்கு இப்படி சொல்ல வேண்டும், ரெண்டையும் கூட்டினால் 4, 4ஐயும் கூட்டினால் 8. அப்படி ஒரு வளர்ச்சி வளரலாம். ஆனால் பெருகும் வளர்ச்சி என்று சொல்லுகிறோமே, வெடித்து சிதறும் எக்ஸ்போனென்ஷியல் growth, பெருகும் ஒரு சுவிசேஷனா எப்படி இருக்குன்னா, 4 சாட்சிகள் சீஷத்துவ ஒப்பு கொடுத்தலினால 4 எல்லைகளில், 4 திசைகளில் செல்வார்கள் என்றால், அப்படி அவர்கள் உருவாக்கிய 4 பேரும் 4 திசைகளில் செல்வார்கள் என்றால் 4 × 4 16 பேருக்கு இந்த செய்தி, இந்த தாக்கம் அவருடைய உள் உணர்வோடு கூட அவர்களை சென்று சேரும். அந்த 16 பேரும் 16 திக்குக்கு இதை எடுத்து செல்வார்கள் என்றால் 256 பேருக்கு இந்த தாக்கம் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கூட்டு வளர்ச்சியை அல்ல, பெருகும் வளர்ச்சியை இந்த தேசம் காணப்போகிறது. அதை காண்பதற்காக ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கிற மிகப்பெரிய கிருபை, நீ சீடனாய் வளர்வது, நான் கற்றுக்கொண்ட விதத்தில் நீ கற்று தேர்வது, இதை சரியான மனிதரிடத்தில் ஒப்புவித்த அந்த சரியான மனிதர்கள் பிற இடத்துல எடுத்து செல்வது, இப்படி வாழ்வதற்காக ஆண்டவரை பின்பற்றுவது என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. ஆண்டவரால் வழி நடத்தப்படுவது, புது ஆண்டுக்காக காத்திருக்கும் போது அவருடைய ஆசை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, தூதர்கள் புடை சூழ நம்மை நடத்த, அவருடைய நடத்துதல், இது வழி, இதில் நட என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, வளர்வதற்கு நாம் முன்னுக்கு வரும்போது தலைவர்கள் பெருகுகிறார்கள், அடியவர்கள் தலைவர்கள் ஆகிறார்கள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், to add growth lead followers, but to multiply lead leaders என்று சொல்வார்கள். அடியவர்களை நடத்த வேண்டும், பெருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் சபையில், சங்கங்களில், வீடுகளில், வீட்டு பிள்ளைகளில், சின்ன சிறார்களில், பக்கத்து வீட்டில் நடைபெறுகிற டியூஷன் சென்டரில், சண்டேஸ் கிளாஸில்,
நைட் பாடசாலைகளில், தெரு பள்ளிகளில் இவைகளெல்லாம் நடக்கணும். அடியவர்கள் பெருகணும். ஆனால் எப்போ பெருகுவாங்கன்னா, அந்த அடியவர்களில் தலைவர்களை கண்டுபிடிக்கணும், தேடணும். அப்படி தலைவர்கள் தேடி அந்த அருளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்கள் பெருகும்போது யூ வில் லீட் லீடர்ஸ், தலைவர்களை நடத்துவீர்கள். தலைவர்கள் நடத்தப்படும் போது பெரும் திரளான தாக்கம் வளர்ச்சிக்கு இருக்கும். அது பெரும் பெரும் வளர்ச்சியாக இருக்கும். அதற்கு ஆண்டவர் நமக்கு தர வேண்டியது வளர்ச்சி, தீவிர வளர்ச்சி, பெருகும் வளர்ச்சி. அந்த பெருகும் வளர்ச்சியில் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. அந்த நடத்தும் போது கவனமாக இந்த எச்சரிக்கையை சொல்லிவிட்டு பவுலடியார் இந்த 2 தீமோத்தேயு கடிதத்தை முடிக்கிறார். கடைசி நாட்கள் பொல்லாத காலங்கள், கொடிய காலங்கள், பொல்லாத காலங்கள் கூட இல்லை. அதற்கு முன்பாக அவர் இளைஞராக இருப்பதனால அவருக்கு சொல்வது பாருங்க, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. தேவனுடைய மனிதர் எங்களுக்கு இதை போதிக்கும் போது சொல்வாரு, பிசாச எதிர்த்து நிற்கணும், ஏன்னா அவன் ஓடி போவான். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆனா அசுத்தத்தை எதிர்த்து நிற்கக்கூடாது. அசுத்தம்னு தெரிந்த மாத்திரத்துல விலகி ஓடணும். பிசாசை கூட எதிர்த்து நிற்கலாம், ஆனா அசுத்தம் என்று தெரிந்தா ஓடி போகணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. இந்த புதாண்டுக்கு என்னை சுத்திகரிப்பதற்கு, புதாண்டு துவக்கத்தில் ஆண்டுடைய கிருபை என்னில் நிறைவாக இருப்பதற்கு, என்னுடைய திறமையில், பணி கிருபையில், தலைமை பண்புல ஊற்றப்பட்ட தலைமையாய், அபிஷேகிக்கப்பட்ட தலைமையாய், வெடித்து சிதறும் ஒரு திருச்சபையின் வளர்ச்சிக்காய் தீமோத்தேயு தன்னை பக்குவப்படுத்துவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். இது தீமோத்தேயுக்கு மட்டும் இல்லை, பிரதான கட்டளை என்று சுவிசேஷ பணியினை தம்மேற்கொண்ட அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தருகிற அழகான அறைகூவல். நான் அவருடைய அடியவர், என்னுடைய உடன் பணியாளர் அவருடைய அடியவர், ஷீஷர். 2 பேரும் ஷீஷராக்கும் பணியில 2 கலந்து நிற்கிறோம். அந்த 2 கலந்து இருக்கிற இந்த சீஷத்துவ ஊழியத்துல ஆண்டவர் என்னை பிறருக்கு தாரை வார்க்கிற அந்த தலைமைத்துவத்துல, சீஷத்துவத்துல பக்குவமாவதற்கு அழைக்கிறார். இப்படி 3 அணியினராய் இணைந்து செய்யும் போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்க்கிற, நம்மோடு ஈடுபடுகின்ற மகத்தான கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய திரு திட்டத்தை பவுலடியார் சொன்னது போல செய்து நிறைவேற்றுவார்கள். கூடினால் வரும் வளர்ச்சி அல்ல, பெருகினால் வரும் ஒப்பற்ற ஒரு வளர்ச்சிக்காக இந்த தேசம் காத்திருக்கிறது. நீங்கள் ஜெபக்குழுவாய், குடும்பமாய், கடவுளின் பிள்ளையாய், இளைஞராய், வாலிப பிள்ளைங்களா, சின்னஞ்சிறார்களாய் இப்படி கூடி நின்று பெருகும் இந்த சீஷத்துவத்துக்காக, சுவிசேஷம் இந்த தேசத்தை வந்து சந்திப்பதற்காக ஆயத்தமா இருப்பீங்களா? இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆசையை உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆசையாக கொள்வீர்கள் என்றால், தீமோத்தேயு, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட்டு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க உண்மையுள்ள மற்றிடத்தில் ஒப்புவிப்பதற்காக ஷீஷராயிரு, ஷீஷராக்கு, ஷீஷர்கள் பெருகட்டும் என்று ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த அழகான தருணத்துக்காக நன்றி. எங்களை உமது அடியவர்களாக அழைத்த பெரும் பாக்கியத்துக்காக நன்றி. அந்த பாக்கியத்தை இன்னும் பெற்றிராத கோடி கோடி ஜனங்கள் இருக்கிற தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறப்பா. எங்கள் மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் இந்த பாக்கியத்தை உம்முடைய அடியவர்களாக பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் உம்முடைய அடியவர்களாக புறப்பட்டு அவர்கள் எல்லைக்கு போகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படி இந்த ஆண்டின் துவக்கத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார்.
இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எக்ஸ்பொனென்ஷியல் growth, வெடித்து சிதறடிக்கும் வளர்ச்சி என்ற ஒரு தலைப்பில் ஐயா பேசின அந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வளர்ச்சி இந்த இந்திய தேசம் முழுவதும் இந்த நாட்களிலே இந்த மிஷினரி பணிதளத்தை நாங்களும் சேர்ந்து இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி எப்படி நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் பணியை, இந்த சுவிசேஷ பணியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதில் ஆழமான ஒரு வாழ்க்கை, ஒரு மாற்றம், 4 விதமான அடுக்காக சிசுவத்தை எப்படி சீடர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த செய்தியின் மூலமாக உண்மையாகவே இந்த பெருக்கத்தை இந்த இந்தியா முழுவதும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சினர்ஜி இந்தியா ஒரு கங்கணம் கட்டி இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். வெடித்து சிதறடிக்கும் வளர்ச்சி, அதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். காட்டு தீயை போல இந்த மிஷினரி பணியை தேவனாகி கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த தரிசனத்தை ஆண்டவர் சினர்ஜி இந்தியாவுக்கு கொடுத்ததற்காய் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களை ஜெப தேவைகளுக்கு, ஒருவேளை இந்த சினர்ஜி இந்தியாவுக்காக நாங்களும் ஜெபிப்போம், நாங்களும் இந்த மிஷினரி பணியில் நாங்களும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஏவினார் என்றால் இந்த திரையிலே காண்கிறதான இந்த கைபேசியை தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்.